விடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என் இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இந்த நாள் ஆராதனையை ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கிற சரசாமா அவர்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த துதியின் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்ஸ் டு ஜீசஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அருமையான இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்பு ஏசப்பாவுக்கு நான் மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் ஊழியக்காரருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆர் யூ ஆல் ரெடி டு வர்ஷிப் காட்? நல்லா கைதட்டணும், நல்லா சத்தமாக பாடணும். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும், அப்புறம் என்னங்க, உன் முழு சரீரத்தோடும் கர்த்தரை துதிக்கணும். சரீரம் கை தட்டணும் இல்லைங்களா? நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டு பாடணும்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம சர்ச்சில் பாடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பாடல். அதை வாயினால் நம்ம அறிக்கையிட்டு பாடும்போது அது நம்ம வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க. பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா பவுலையும் சீலாவையும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவுலையும் சீலாவையும் அடின்னு அடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க. சும்மா போடலை, தொழு மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்க விடுறாங்க. அந்த நள்ளிரவில்
பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள்லாம் அசைது. ஆமென். பூமி எல்லாம் அதிருது, பேஸ்மெண்ட் எல்லாம் ஆடுது, உடனே கதவெல்லாம் திறக்குது. இது எதுக்கு சொல்றான்னா, ஆண்டவருடைய துதிக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்றேன். நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும். பாடல் பாட நல்லா சத்தமா பாடுங்க, நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஆமென். ஒரு பாஸ்டர் யூடியூப்ல பயங்கரமா பாடுவாராம், நல்லா பாட்டு பாடுவாராம், நல்லா பாட்டு எழுதுவாராம், பிரசங்கம் பண்ணுவாராம். அவர் யூடியூப்ல இன்னைக்கு பாட்டு போட்டாருன்னா 1 ஹவர்ல 1 மணி நேரத்துல 50,000 பேர் பார்ப்பாங்க. 1 மணி நேரத்துல 50,000 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா ஆண்டவரை துதிச்சு பாடுறதுல அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலுக்கு அவர் சாப்பிட போறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வராங்க. ஒரு மினி பஸ்ல ஒரு கருப்பு மாலையை போட்டுக்கிட்டு, ஒரு கருப்பு வேட்டியை போட்டுட்டு, கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு மினி பஸ்ல வந்து இறங்குறாங்க. என்ன கும்பல் தெரியுதா? அந்த கும்பல் வருது. இந்த பாஸ்டரை பார்த்து அங்கிருந்து ஒரு 2 பேர் வந்து, சாமி நீ யூடியூப்ல பாட்டு போடுற சாமி தானே, இயேசுவை நீ சூப்பரா பாடுற சாமி, நல்லா அருமையா பாடுற சாமி, இவ்வளவு நேரம் எங்க பஸ்ல உன் பாட்டு தான் சாமி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஆமே, நல்லா ஒரு கை தருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வேற ஒரு கடவுளை அவங்க வழிபடுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளை இயேசுவை அறியாத ஒரு மக்கள் மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க இயேசு, அந்த மினி பஸ்ல இயேசு பாட்டு ஓடிட்டு இருக்குங்க. இது உண்மை, நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க வரும். அப்புறம் அந்த பாஸ்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிட்ட போயிட்டு பில்லு கொடுக்க போறாரு அந்த ஓனர்கிட்ட. இப்ப அந்த சபரிமலை மாலை போட்டு சொல்றாரு, சாமி என்ன சாமி நீ பில்ல கொடுக்குற, நான் கொடுத்துக்கிறேன் சாமி உன் பில்ல அப்படின்னாரு. உடனே அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாருங்க, சாமியே ஏசப்பா அப்படின்ட்டாரு. ஆமே, நல்லா கை தட்டுங்க, நல்லா சத்தமா பாடுங்க. கடவுளை நீங்க உயர்த்துறதுல தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். நீங்க சத்தமா பாடுங்க, நல்லா கைத்தட்டி பாடுங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க கடவுளை ஆராதிக்கிறதுக்கு? ஆமேன். நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். இயேசு ராஜாவை கொண்டாட போகிறோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவளர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. சொல்லுங்க பாப்போம். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுங்க பாப்போம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. கூப்பிடு நீ கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இன்றைக்கு கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். கூப்பிடு நீ, அவர் பதில் கொடுப்பார். உங்க குறைவுகள் எல்லாம் இன்றே நிறைவாக்குவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மத்தேயு 9ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அங்க வந்து அந்த கூட்டத்துல இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய சாப்டர் நீங்க படிக்கலாம். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலும் கூட இயேசு யாரு தொட்டது அப்படின்னு கேட்டு திரும்பி வந்து, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், திரும்பி வந்து அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, திடன்கொள், விசுவாசமா இரு, நீ சொஸ்தமாவ அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படின்னா, இந்த புதிய உடன்படிக்கையில தகப்பன் பிள்ளை என்கிற உறவுல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கூப்பிட்டா பதில் கொடுக்காம இருப்பாராங்க? ஒரு நல்ல கைத்தட்டுங்க, சத்தமா ஒரு கைத்தட்டுங்க பாப்பா. நிச்சயம் பதில் கொடுப்பார். இன்றைக்கே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். உங்க நினைவா அவர் இருக்கிறார். மனதுருக்கம், இந்த உலகத்துல மனதுருக்கிற உடையவர் யாரும் கிடையாது இயேசுவை தவிர. மன்னிப்பதில் அவர் வல்லல், மன்னிப்பதில் வல்லர். உங்க நினைவா தான் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம், கரங்களை தட்டி. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. இந்த பாட்டை அசூர் ஊழியத்துக்கு நாங்க போயிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை போவோம் இல்லைங்களா, அங்க இந்த பாட்டை பாடணும். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு அப்படின்னு நாங்க பாடணும். இந்த பாட்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாடுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். இங்க வந்திருக்கவங்க எல்லாம் தெரியும், ஒரு பாட்டிலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இப்படின்ற பயங்கர என்ஜாய் பண்ணி பாடுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணி பாடுறாங்க. இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது, அப்பா நாமத்துல வல்லமை நிச்சயம் இருக்கு, அப்பா நாமத்துல வெற்றி நிச்சயம் இருக்கு, அப்பா நாமத்துல விடுதலை நிச்சயம் இருக்கு. அப்படி அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆமென். நம்ம எல்லாம் சத்தமா கை தட்டி, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல் தான். இதை இங்க பாடணும்னு நான் ஆசைப்பட்டேன், பாடலாம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகிலே உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம்.
பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அருகையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அருகையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க வச்சது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் வெற்றி உண்டு, அவர் நாமத்தில் மகத்துவம் உண்டு. ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களை போயிட்டு, இஸ்ரவேல்ல யாராவது ஆம்பளையா இருந்தா என்ன அடிக்க வாங்கடா அப்படின்னு சொன்னான். அப்ப வச்சிருந்தது பட்டயம், கேடகம், நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து இஸ்ரவேல் ஜன மக்கள்லாம் அப்படியே பயந்து போயிட்டாங்க, நடுங்கிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்திலே ஆண்டவர் ஒருத்தனை வச்சிருந்தாரு, ஒரு சின்ன பையன். யாருங்க? தாவீது. உள்ள ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆனான் பாருங்க அந்த கூட்டத்துல. ஏய் கோலியாத்து, நான் வரேன்டா உன்னை அடிக்க அப்படின்னு சொன்னான் கோலியாத்தை பார்த்து தாவீது. இப்போ கோலியாத்து சொன்னா, சின்ன பையல என்னடா உன்ட்ட எதுவுமே இல்லை, என்னடா வச்சு பண்ண போறேன்? நான் பார்த்தியாடா ஆயுதம் வச்சிருக்கேன், கேடகம் வச்சிருக்கிறேன், கத்திலாம் வச்சிருக்கேன், பட்டையும் வச்சிருக்கிறேன். நீ எதை வேணா வச்சுக்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அதை விட பெரிய ஒரு ஆயுதம் என்கிட்ட இருக்குடா, நான் இயேசுவின் நாமத்தினால வர்றேன்டா அப்படின்னு. நல்லா கைத்தட்டுங்க ஜோரா. இயேசுவின் நாமத்தில் மகத்துவம் உண்டு, வெற்றி உண்டு. அதான் தாவீதுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு, ராஜாவை ஆக்கணும். அசூர்ல இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு ஒரு பாப்பா, அரிஸ்டின்னு ஒரு பாப்பா, வெள்ளிக்கிழமை தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு. நாங்கெல்லாம் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராப்புலங்க. அந்த பாப்பா வந்து இந்த பாட்டை பாடும்போது பயங்கர தொண்டை கிழிச்சுக்கிட்டு பாடுறாள். உங்க நாமமே என் பட்டயம், அது ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தேன் பாருங்க. பயங்கரமா தொண்டையை கிழிச்சிட்டு பாடுது அந்த பாப்பா. பாப்பா அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு வெள்ளிக்கிழமை. ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கெல்லாம் அந்த பாப்பாட்ட கேட்டோம், என்ன பாப்பா இப்படி பயங்கரமா தொண்டை கிழிச்சு கத்துற, ஏதோ ஆயிரப்போது, இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள் ஆகுது அப்படின்னு. ஆனா நீங்க வேற இப்பதான் தொண்டை நல்லா இருக்கு, ரிலீஃபா இருக்கு அப்படி சொன்ன. அவர் நாமத்தில் என்ன வேணாலும் நடக்கும், நீங்க கேட்டீங்கன்னா நடக்கும்.
ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷர்கள் அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டிருக்கிற மனிதர்கள் நடுவழியில் அவர் விட்டதே சரித்திரமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எல்லாம் பாடுவோமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆராதிப்போம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட எங்கேயும் வெட்கப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். சொல்லுங்க பாப்போம். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ
இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையான். ஆராதிப்போமே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிங்க பாப்போம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. தேடி வராரு உங்களை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆமென். அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கான். அவன் என்னை பார்த்து கேட்டான், என்னடா இன்னும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்கிற, கேட்டால் சர்ச்சுன்ற, பாஸ்டர் குடும்பன்ற, பாஸ்டர்ன்ற, இப்படியே உன் வாழ்க்கை ஓடிடுமா, இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், இல்லைடா ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், இன்னும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலை, வர வேண்டிய பணங்கள்லாம் இன்னும் வந்து சேரலை, வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், எப்போ பணம் வர்றது, எப்போ வீடை கட்டுறது, ஒரு ஒரு சோர்வை உண்டாக்கிட்டான் என் மனசுக்குள்ள. இப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், நான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் நான் நம்பலை. அவன்கிட்ட சொன்ன தைரியமாக சொன்னேன், எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் இயேசு. எனக்காக எல்லாமே அவர் செஞ்சு முடிப்பார். அவரை நம்பி நான் வந்திருக்கிறேன். அவரை நம்பி வந்திருக்கிற, நடுவழியெல்லாம் விட்டு போறான சரித்திரமே கிடையாது. அவர் நிச்சயம் எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பாரு, நான் அதில் குடி போவேன், நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுவேன், ஊழியத்தையும் நம்ம கூட இருப்போம் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் என்ன நம்புறியா காசை நம்புறியா அப்படின்னு. உங்களை நம்புறேன்ப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில தகப்பன் பிள்ளை என்கிற உறவுல, புதிய உடன்படிக்கையில உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். நீங்க இந்த பூமியில அனுபவிக்க தான் போறீங்க. எல்லாத்தையும் எதுவுமே நீங்க செய்ய போறது இல்லை. நீங்க எஃபெக்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா எஃபெக்டும் அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க அதை அனுபவிக்க போறீங்க, அவரை கொண்டாட போறீங்க. நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு, இந்த நேரத்தில் எனக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஆசீர்வாதம் சின்னதா இருக்கும். அதே அவருக்காக வெயிட் பண்ணி அவர் டைமுக்கு நீங்க செய்ய விட்டு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். உங்களுக்கு எது வேணும்? அவர் டைம் வேணுமா, உங்க டைம் வேணுமா? ஆமென். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெறுமையானதை அவர் நிரம்ப செய்வார். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் எல்லாத்தையும் அவர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென்.
இப்போ அவனுக்கு வேலையே போயிடுச்சு. என்கிட்ட பேசினாலே என் ஃப்ரெண்டு, அவனுக்கு வேலையே போயிடுச்சு. நான் அவனுக்கு 2 மாதம் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி ஒரு 2000 காசு அனுப்பிச்சு விட்டேன், செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்ட்டு. உண்மை. எம்என்சி கம்பெனி, சென்னையில் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். என்ன மகேஷ்னு கூடுவாங்க ஸ்கூலில், அது வேற பேர், அது வேற மாதிரி. அதனால அவன்கிட்ட சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ இயேசுவை நம்பு, அவர் உனக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு செஞ்ச கடவுள் உனக்கும் செய்வார், நிச்சயம் இயேசுவை நம்பு அப்படின்னு சொன்னேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே? நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. அழகா பாருங்களே, எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் உனக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். சுத்தி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கவங்க, சொந்தக்காரங்க, உறவினர்கள், யாரு உங்க வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாலும் ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கைய முடிஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டார். நீங்க முடியும்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை துவங்குவார், ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் தூக்குவார். ஆமென். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல, நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. அவர் சொன்னா எல்லாம் நடக்கும். கடலை பார்த்து இறையாதேன்னு சொன்னாரு, அமைதியாச்சா இல்லையாங்க கடல்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஓ ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. அழகா பாருங்களே, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். நல்லா கைத்தட்டி, உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. தலைக்கு மேல கையை தட்டி ஆராதனை. ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன். ஓ கைவிட மாட்டேன் என்றீர், நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன். கைவிட மாட்டேன் என்றீர், நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே.
ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிட மாட்டேன் என்றீர். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னது, சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிட மாட்டேன் என்றீர். இந்த இத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கி நீர். தலைக்கு மேல கையை தட்டி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பூர்வத்தில் அடைபட்டதை ஓ எனக்காக திறந்து வைத்தீர். ஓ பூர்வத்தில் அடைபட்டதை ஓ எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஈசாக்கு ஆண்டவர் கொண்டது. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். தலைக்கு மேல கையெழுத்து ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. ஆமாப்பா, உங்களை மாதிரி யாருமே இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நல்லா தலைக்கு மேல கைது ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் என்னன்னா, நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. பழைய உடன்படிக்கையில ஆதாம் கொடுத்தது ஒரு நதி. இந்த புதிய உடன்படிக்கையில தகப்பன் பிள்ளைங்கிற கொடுக்கிற நதி, பல நதி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே
ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. நல்லா கையை தட்டி ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. தலைக்கு மேல கையை தட்டி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பைபிள்ல ஏசப்பாவுக்கு நிறைய பேர் இருக்கு. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலம். ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. ஆனா நான் அவருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுங்களா? அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்வார். ஆமென். சொல்லாததையும் செய்வார், அது வேற விஷயம். ஆனா சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நல்லா சத்தமா கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்றீங்க? ஆமென். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ஓ இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உங்களை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உங்களை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே ஓ இந்நினைவா இருப்பவரே.
பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. அவருக்கு பட்டதாரி தேவையில்லைங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. சொல்லுங்க, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஆமாப்பா, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, ஓ எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சுமந்தீரே நன்றி, ஓ நன்றி, 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 ஓ இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி. அவர் உங்களை தோல்ல சுமக்கலங்க, உங்க பியத்துல உங்களை சுமக்கல. அவர் சுமந்த தாயின் கருவிலே உங்களை சுமந்தார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் அறிந்தேன் என்று சொல்றார். என் தாய் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்கள் ஆலங்கம் நிமிர்ந்து நிற்கும். உங்கள் குடும்பம் நன்மையால், ஒரு தீமையும் செய்யாத ஒரு நல்ல தகப்பன் உங்கள் குறைவுகளை நன்மையால் நிறைவாக்குவார். ஆமென். நீங்கள் தவிடுபடி ஆக வேண்டும் என்று அழிக்க நினைத்த அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களை அழிக்க நினைத்த பார்வோனின் சேனைகள் ஆண்டவர் எப்படி செங்கடலுக்குள்ள அமில பண்ணினாரோ, அந்த தடையே இல்லாம ஆக்கினாரோ, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில உங்களை கொண்டு எல்லா பார்வோனின் சேனைகளையும் அவர் ஜெயிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை முறை சிதைக்க வந்தான் பிசாசு உங்களை, எத்தனை முறை பிசாசை விட கொடூரமான மனிதர்கள் உங்களை சிதைக்க வந்தார்கள். இந்த ஊழியத்தை சிதைக்க வந்தவர்கள் அநேகர். இந்த ஊழியத்தின் பேரையும் ஊழியக்காரரையும் கெடுக்க வந்தவர்கள் அநேகர். சிதை விடலையே ஆண்டவர், சிதை விடலே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆண்டவர் சிதையை விடலையே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எத்தனை முறை நம்மளை சிதைக்க வந்தவர்கள் மத்தியில நம்மளை சுமக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களை அழிக்க நினைத்த தருணம் எத்தனையோ இருந்தது. உங்களுக்கு வர்ற பிரச்சனையை உங்களால தாங்க முடியும். ஆனால் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். உங்களை சிதையே விட மாட்டார். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். உங்களை தொடணும்னா அவரை தாண்டி தாங்க வந்து தொடணும், யாரா இருந்தாலும் சரிங்க. ஆமென். God will never allow the enemy to celebrate downfall. உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து, உங்கள் வீழ்ச்சியை பார்த்து கொண்டாடுவதற்கு இயேசு ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் சகலமும் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக எல்லாமே செய்வாருங்க. அவர் எல்லாமே செய்வார். ஆமென். இயேசப்பா, உங்களை
உங்களை போல நம்புவதற்கு ஒரு கண்மலை இல்லை. உங்களை போல முழுமையாக நம்புவதற்கு ஒரு இரட்சகரும் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் அவருடைய ஸ்தானத்துக்கு ஈடே ஆக முடியாதுன்னு, இது உண்மை. அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. உங்க மேல அன்னைக்கு வச்ச அன்பு இயேசு இன்னைக்கு வரையும் அப்படியே வச்சிருக்கிறாரு. 100% அன்பு அப்படியே வச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 100% அன்பு இயேசு அப்படியே இன்றைக்கு வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன வேணாலும் அவர் செய்வார். அவரை நம்பி இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, உயிரையும் கொடுத்தவர் அவரோட சகலவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நமக்காக எல்லாம் அவர் செய்வார். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த துதியின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நாங்க இனி எல்லாத்தையும் அனுபவிக்க போறோம். சகலமும் எங்களுக்காக நீங்க செஞ்சிருக்கிறீங்க. யாரு எங்களை அழிக்க வர நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்களை தொடுறவன் உங்கள் கண்மணியை தொடுகிறவன். எல்லாத்தையும் உங்களுக்காக ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஆமென். பாட வச்சிங்க, துதிக்க வச்சிங்க, ஆராதிக்க வச்சிங்க. கோடான கோடி நன்றி அப்பா. மீதமாயிருக்கிற எல்லாம் வேலைகளையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் அப்படியே உட்கார்ந்து